ஹே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக ஒரு நல்ல பார்ட் டைம் ஜாப் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கம்பெனியில் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரன் ஆகக்கூடிய கம்பெனியாக இருக்கணும், நல்லா ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஸோ 100% நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி அவங்க சூப்பராக ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தேவை கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பண்ணணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்களோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின அத்தனை டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பரபரப்பான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம பாலு பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில் தெரிய வந்துருச்சு. ஸோ பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்து அந்த எலியில் வந்து அடித்து போட்டோம், இதுக்கும் பாலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் அன்பு கிட்ட சொன்னாலும் அதை வந்து அன்பு காதில் கூட வாங்கலை. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். எங்கள் மாமா வந்து அவர் பாட்டுக்கு நல்லா இருந்தார், அவர் நிம்மதியை ஒட்டுமொத்தமாக கெடுத்து அவரோட வாழ்க்கையை மொத்தமாக நீ வந்து காலி பண்ணிட்ட. இப்போ என்னடானா போதாததுக்கு அவரை வந்து அடித்து போட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அந்த பாலுவை வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்கு தான் நேரடியாக வந்து இந்த பாலுவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம அன்பு வந்து இந்த மாதிரி இவனை இழுத்துட்டு வரதை பார்த்துட்டு என்ன சார் எதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இதை பார்த்துட்டு நம்ம மூர்த்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. டே அன்பு, என்னடா ஆச்சு, எதுக்குடா இவனை பிடிச்சி நீ இப்படி இழுத்துட்டு வர அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணமே வந்து இவன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எழில் மாமா காணாமல் போனதுக்கு காரணமுமே இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ நம்ம அன்பு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், எங்கள் அண்ணனுக்கும் வந்து இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது மட்டும் கிடையாது, அந்த சிவசங்கரை கொடுத்தது எல்லாமே போய், முதல்ல எங்கள் அண்ணனை நீங்கள் வெளியில் விடுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவரை திறந்து வெளியில் விடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மூர்த்தி வந்து வெளியில் வந்தோடனே வந்து, டே அன்பு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா, எனக்கு ஒன்றும் புரியலையடா நீ சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இந்த மாதிரி வந்து எங்கள் மாமா எழில் வந்து காணாமல் போயிருக்காருல்ல, ஸோ அதுக்கும் வந்து இவனுக்கு தான் சார் இவன் தான் சார் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, இவன் தான் காரணமா, யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது, இவன் ஒரு ஆட்டோ டிரைவர் சார், எங்கள் மாமாவுக்கும் இவனுக்கும் வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, எப்போ பார்த்தாலுமே எங்கள் மாமா வழியில் வந்து குறுக்க வர்றது, அவர் கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி தான் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த நாள் நைட்டு வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குடிச்சிட்டு வந்து மண்டபத்துக்கு வந்திருக்காங்க போல இருக்குது. ஸோ ஒரு சில சின்ன குடும்ப பிரச்சனைனால எங்கள் மாமா வந்து கோவத்தில் வெளியில் போயிட்டாரு. ஸோ நாங்கள் போய் தேடினோம், ஆனால் அவர் எங்கேயுமே கிடைக்கல. சரி திரும்பி வந்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து பேசாமல் இருந்துட்டோம். அது மட்டும் கிடையாது, கல்யாணத்துலேயும் ஒரு சில நிறைய பிரச்சனை இருந்ததுனால அதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். அந்த நேரத்தில் வந்து மாமா இந்த மாதிரி கோவத்தில் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, இதோ நிற்கிறாங்களே இந்த 3 பேர், இவங்க 3 பேருமே தண்ணியை போட்டுட்டு ஆட்டோவில் வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து எங்கள் மாமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே வந்து பழி வாங்கணும், அவரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போதையில் வந்து உளறிருக்கான் போல இருக்குது. அந்த எலியில் சும்மாவே விடக்கூடாது, அவனை நான் என் கையாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இதை வச்சு இவங்க 3 பேர் வந்து எங்கள் மாமாவை அடின்னு அடித்து வந்து குப்பைத்தொட்டியில் போட்டு போயிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த உண்மையை இன்றைக்கி தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். நாங்கள் கூட எங்கள் மாமா எங்கேயோ கோவத்தில் போயிட்டாரு போல இருக்குது, கோச்சிட்டு போயிட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் எல்லாத்துக்குமே காரணம் வந்து இவங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அன்பு சொல்கிறீங்க, இதுதான் உண்மையா, அப்போ உங்கள் மாமா உண்மையிலே காணாமல் போகலையா, அப்போ அந்த சிவசங்கரி சொன்னது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லை சார், அவங்க சொல்கிறது எல்லாமே போய் வீண் பழி தான் போடுறாங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனும் நிம்மதியாக நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சார் அவங்களோட பிளானு, அதுக்காக தான் அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாலுவை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அடித்து கேட்குறாரு, என்னடா இது, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நாங்கள் தான் சார் பண்ணோம், ஆனால் உண்மையிலேயே வந்து எழில் எங்களுக்கு யாருன்னு தெரியாமல் தான் சார் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், ஒரு வேளை வந்து இவர் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாலு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே
சார் இதுக்கும் பாலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அவன் என்னமோ கோபத்தில் சொன்னது உண்மை தான் சார். ஆனால் அது வந்து ரொம்ப உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நாங்கள் தான் சார் போதையில் அப்படி பண்ணிட்டோம். தயவு செஞ்சு நீங்கள் அவனை விட்டுருங்க சார். எங்களை என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா யார் என்ன ஏதுன்னு பார்க்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடிச்சு போட்டு போயிடுவீங்க. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்கும்போது தெரில சார், எங்களுக்கு நாங்கள் அடித்தது மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் அவரை தூக்கி போட்டு வந்துட்டோம். இப்போ அவர் எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு சொல்கிறாரு, சார் இவங்க கிட்ட இப்படியெல்லாம் கேட்டால் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா கண்டிப்பாக பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இங்கே பார்த்தீங்கன்னா தனம் அதுக்கப்புறம் இவங்க பாலுவோட அண்ணன் அவங்க 2 பேருமே உள்ளே வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வர்றதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவமாகறாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஏய் வாய் மூடி தானோ, உன் தம்பி என்ன மாதிரியான காரியம் பார்த்து வச்சிருக்கான்னு பார்த்தியாடி, நம்ம மாப்பிள்ளையவே வந்து அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்கடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, பாலு இதுக்கெல்லாம் காரணமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ என்ன உன் தம்பிக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே, அண்ணி வந்து அப்போலேருந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாமாவை வந்து காணாமல் போனது வந்து இவங்களுக்கு பெருசாக தெரியலை, அவங்கள அடித்து போட்டது இவங்களுக்கு பெருசாக தெரியலை. ஆனால் இப்போ அவங்க தம்பியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணி வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு தனோ, தேவையில்லாமல் ஏதாவது பேசுன அப்படின்னா கொலை வெறியில் இருக்கு, ஏற்கனவே பேசாமல் போயிடும். நீ எதுக்கியா இங்கே வந்த சார்? இது எல்லாத்துக்குமே காரணமுமே வந்து இந்த ஆளும் தான் சார். இந்த ஆளையும் சேர்த்து உள்ளத்துக்கு போடுங்க சார் அப்படின்னு மூர்த்தி கத்துறாரு. யார் இவர் அப்படின்னு கேட்கும்போது, இந்த நிற்கிறானே இவரோட அண்ணன் தான் இவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க சார், இது எல்லாமே வந்து சும்மா எதேச்சியாக நடந்த விஷயம் தான் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கோபி வந்து சொல்கிறாரு. என்ன சார் என்ன எதேச்சியாக நடந்தது? ஒரு ஆளை அடித்து தூக்கி போட்டிருக்காங்க. இப்போது அவரோட நிலைமை என்ன, அவர் இருக்காரா இல்லையா, ஒரு வேளை செத்துட்டாரா அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இங்கே ஒரு குடும்பம் தவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடானா எதேச்சியாக அடித்து போட்டிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதே உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நியாயம் தான் சார், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணால் கொடுங்க, நாங்கள் அவர் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி இந்த குடும்பத்தில் ஒப்படைக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது அன்பு சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எங்கள் மாமா எங்கே இருக்காரோ அவரை நாங்கள் தேடிக்கிறோம். முதல்ல நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு அன்பு பார்த்தீங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறாரு. அதே மாதிரி மூர்த்தியும், சார் இவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க கிட்ட பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல தூக்கி ஜெயிலில் போடுங்க சார், இவங்க மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளுங்க சார், இவங்க வெளியில் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியுமே ரொம்ப கோவப்படுறாரு. பாலு வந்து சொல்கிறாரு, மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது மாமாவா, மாமான்னு சொன்ன அப்படின்னா அவ்வளோதான்டா, உனக்கு மரியாதையே கிடையாது. எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே நீ எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணி வச்சுருக்க, இதில் என் தங்கச்சி ஆனந்தி உனக்கு கேட்குதா? இப்போ சொல்கிறேன் கேளு, இந்த ஜென்மத்தில் இல்லை எப்பயுமே உன்னால் ஆனந்தி கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனந்தியை என்றைக்குமே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டான்டா. உன்னோட பிரச்சனையை பேச போய் தாண்டா என் தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்து அவர் வந்து போனார். அப்படிப்பட்ட அவரை நீங்கள் அடித்து போட்டுறீங்களடா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கோவப்பட்டு பயங்கர ஆக்ரோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே இருந்து இன்ஸ்பெக்டர் வந்து, சார் இங்கே பாருங்கள், இது போலீஸ் ஸ்டேஷன், என்ன உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இப்போ என் தங்கச்சியையும் ஒரு பக்கம் காணோம் சார், அதுக்கு காரணம் கூட இவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா, கயல் சிஸ்டர் இப்படி ஒரு நிலமையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் மாமா நான் இப்போ இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். எனக்கே இந்த உண்மை இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, இவங்கெல்லாம் இப்போ தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட நான் எப்பயோ வந்து எழில் எங்கே இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் தயாராக இல்லைடா, ஒழுங்கு மரியாதையாக ஜெயிலுக்குள்ளே போயிடு, இல்லைனா நானே உன்னை வெட்டி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது, யோ என்னையா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என்ன வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே நின்று பேசிக்கிட்டு இருப்பியா, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போறியா இல்லை மறுபடியும் உன்னை தூக்கி உள்ளே போடுவா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியை பார்த்து பேசுகிறாங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க நான் சொல்கிறத கேளுங்க, என் தம்பி மேலே எந்த தப்பும் இல்லைங்க அப்படின்னு தனம் சொல்கிறாங்க. இங்கே பாரு தனம், ஒழுங்கு மரியாதையாக நீ இருக்கிறதா இரு, இல்லை உன் தம்பி தான் முக்கியம்னா அவங்க கூடயே சேர்ந்து போயிரு, வீட்டை பக்கம் நீ வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பாலுவை என்ன பண்ண போகிறாங்க, அண்ட் எழில எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, கயலை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.